கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சார தொகுப்பினை தற்போது காணலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? அம்மா, எங்கள் சின்னம்மா. உங்கள் தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்த தியாகத்தின் வடிவே சின்னம்மா, இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த அன்பின் உருவே சின்னம்மா. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் மின்னல் வேக பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முதுகுளத்தூரில் கழக வேட்பாளர் திரு வாத்தூனா ஆனந்துக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வெள்ளமென திரண்டிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தமிழகத்தை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு உரிய பாடம் புகட்ட பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முதுகுளத்தூரில்
கடலென கூடியிருக்கின்ற அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த தேர்தல் வந்துவிட்டது. வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியையும் இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியையும் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக நாடாளுமன்ற தேர்தலோடு 18 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் வந்திருக்கிறது. பழம் நழுவி பாலிலே விழுந்தது போல மோடியும் அவரை டாடி என்று சொல்கின்ற பழனிசாமி கம்பெனியும் ஒன்றாக வந்திருக்கிறது. நீங்கள் பரிசு பெட்டி என்கிற பரிசு பெட்டகம் சின்னத்திலே அந்த பொத்தானை அழுக்குவதன் மூலம், அந்த பொத்தானை அமைக்கி வாக்களிப்பதன் மூலம் இந்த மோடியும் இந்த தமிழ்நாட்டின் துரோகிகளும் ஒரே அடியாக ஆட்டம் முடிந்துவிடும். அதுபோல இன்னொரு கூட்டணி, கருணாநிதியின் அன்பு பிள்ளை ஸ்டாலின் தலைமையில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டணி. கேட்டா அவங்க மதச்சார்பற்ற கூட்டணியா? மதச்சார்பற்ற கூட்டணியா? யாரு சொல்றா? ஸ்டாலின் சொல்றாரு. நம்மகிட்ட நமது இஸ்லாமிய சகோதரர்களை ஏமாத்துறதுக்காக நாங்க சிறுபான்மையினர் பாதுகாவலன் அப்படிங்கிறது, அவங்க எல்லாம் இவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்கே நகர்ல டெபாசிட் காலி பண்ணாங்கல்ல, இப்ப வந்து நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. என்ன யாருகிட்ட கதை விடுறீங்க? உங்க அப்பா அப்படிதான் 84 தலைவர் அமெரிக்கால இருந்தப்ப தலைவர் உயிரோடே இல்ல, அவர் திரும்பி வர மாட்டாருன்னு சொன்னாரு. மக்கள்லாம் நம்மள என்னதோ 40 ஆண்டு கால நண்பரை எம்ஜிஆர் வந்ததும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் கொடுக்க. இந்த ஐதர் அலி காலத்து ஃபார்முலா எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு பயன்படாது. புதுசா ஏதாவது ஃபார்முலா நம்ம போய் உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு ஊடகத்தை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு நீங்க ஏதோ திமுக கூட்டணி தான் பெரிய வெற்றி பெறும்னு அவங்க வந்து இப்ப மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்றது ஒரு பக்கம் அப்படி காமிச்சுக்கிறாங்க. இந்த ஊடகம் பத்திரிகை எல்லாம் வச்சு தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகள் நினைச்சுக்கிட்டு குழப்பறதுக்காக அவங்க என்னமோ மே 23 தெரிஞ்சிடும் மக்கள் யார் பக்கம், யாரு நோட்டாவுக்கு கீழே போறா. இது என்ன நோட்டாவுக்கு கீழே போற கட்சியா? கடல் மாதிரி 4 மணிக்கு தாய்மார்களோ பெரியோர்களோ இளைஞர்களோ, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள இளைஞர்கள் 80% பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை போர் வீரர்களாக தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். போற இடத்துல எல்லாம் இப்படிதான், நம்ம கபதியில இருக்கிற மாதிரி தான், முதுகுளத்தூர்ல இருக்கிற மாதிரி தான், எங்க போனாலும் கூட்டம் அப்படிதான். மக்கள் எல்லாம் காசு கொடுத்து வந்தீங்களா? காசு கொடுத்து வந்தீங்களா? அருமையான வேட்பாளர் ஆனந்த வெற்றி பெற செய்யணும். அதுக்காக தான் எல்லாம் முதுகுளத்தூர்ல கூட இருக்கீங்க. கேட்டா தென்னாட்டில் தான், தென் தமிழ்நாட்டில் தான் இவருக்கு செல்வாக்கு, மற்ற இடத்துல இவருக்கு செல்வாக்கு இல்லை. புரட்சி தலைவர் கோட்டை மதுரை மண்டலம், அங்க நாங்க செல்வாக்கோட இருக்கோம். கொங்கு மண்டலம் அம்மாவுடைய கோட்டை, அங்கேயும் செல்வாக்கா இருக்கும். வேற எங்க வேணும் உங்களுக்கு? தேர்தல் முடிவு வரும், தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் வெற்றி பெற போறோம். இது ஏதோ அதீத நம்பிக்கையிலையோ ஆணவத்திலேயோ அகந்தையிலேயோ சொல்லல, உங்க மேல உள்ள நம்பிக்கையில நாங்க சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் தேனி தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க போதா, இல்ல ராமநாதபுரம் ஜெயிக்க போதா, இல்ல விருதுநகர் ஜெயிக்க போதா,
இல்ல அதெல்லாம் தாண்டி தூத்துக்குடி தான் ஜெயிக்க போது நான் நினைச்சிட்டு இருக்கேன். நேற்று அங்க போயிட்டு நான் வெளில வர்றதுக்குள்ள விளாத்திக்குளத்துல கூட பேச முடியல. நீங்க எப்படியாவது புதுக்கோட்டைக்கு போயிடணும்னு பாக்குறேன். நீங்க அனுமதிச்சீங்கன்னா போயிடுவேன். 10 மணி ஆயிட்டா அங்க போய் கையை தான் ஆட்ட வேண்டியது. ஊம பாசையில தான் ஓட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. என் பின்னாடியே எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு இருக்கு. எங்கேயாவது பேசிடுறாங்கன்னு பார்ப்போம். நீங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி நம்மெல்லாம் தெய்வம் போல் மதிக்கின்ற தேவர் திருமகனார் அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் இருக்கணும்னு சொன்னாங்க. அவர் ஒன்றும் மத சண்டையெல்லாம் உருவாக்கல, ஜாதி சண்டையை உருவாக்கல. அவர் பிறந்து 6 மாதத்திலேயே அவங்க தாயார் மறைஞ்சதுனால ஒரு இஸ்லாமிய பெண்மணிகிட்ட தான் தாய்ப்பாலையே குடிச்சு வளர்ந்தாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் நாம் எல்லாம் இஸ்லாமியர்களும் நாமளும் சகோதர சகோதரிகள் வாழ்கிறோம். தேனியிலாம் எங்களை பார்த்தா சியான்னு கூப்பிடுவாங்க, நாங்க மாமான்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி தானே பேசுவோம். இப்பயும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் குறிப்பா நம்மளை பார்த்தா, ஏன்னா எல்லாம் தேவர் வந்து அவங்க வீட்டுல பால் குடிச்சதுனால வளர்ந்ததுனால சியா அப்படிம்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம திருநெல்வேலியில இருந்து ஒரு ஆளை வந்து நம்மளால அட்ரஸ் வாங்கி அமைச்சராயிருந்த வெக்கக்கேடு வைரமுத்தை வெட்டினோம். என்ன இப்படி உங்களுக்கு என்ன அப்படி வெறி பிடிச்சி அலையிறீங்க? இங்க வந்து ஜாதி மதத்தை தூண்டி வெற்றி பெறணும்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. அதுக்கு தயவு செய்து இங்க வாழ்கின்ற மக்கள் இடம் கொடுக்க கூடாது. இங்க பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்துக்களும் சரி, சிறுபான்மையின் காவலர்கள் நாம் என்பதை உணர்த்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கேட்க வந்தேன். ஏன்னா நீங்களே எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்கிறது எனக்கு எப்பவே தெரியும். சிவகங்கை போனோம். அங்க போய் அங்க ஒரு அண்ணன் இருக்காரு, நாக்க திறந்தாலே பெட்ரோல் மாதிரி பேசுவாரு. அவரெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. போய் நம்ம விவசாயம், நமது நீர்நிலை நீர் ஆதாரம், நமது விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், வியாபாரிகள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் நல்வாழ்வு வாழ தமிழகத்திலே ஜாதி மத பேரமற்ற நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மோடியை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் முடியும். மோடிக்கு அடிமை சேவகம் செய்கின்ற இந்த பழனிசாமி கம்பெனி வசமா மாட்டிட்டு இருக்கு. ஓட்டுக்கு ஆர்கே நகர் மாதிரி 6000 ரூபாய் கொடுத்ததுக்கு மேல இப்ப 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு பாக்குறாங்க. நம்ம மக்களை எல்லாம் ஏமாளிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவருக்கும் இந்த மதச்சார்பற்ற கூட்டணின்னு வர்ற ஏமாற்று கூட்டணி திமுக பத்தி தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே எப்படியாவது பதவியில இல்ல. 2011 நீங்க பதவி கொடுக்கல, 14 அவங்களுக்கு ஒரு எம்பி கூட கொடுக்கல, 16 ஆட்சி பொறுப்பு வர முடியல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டிப்பட்டியிலையும் டெபாசிட் காலி பண்ணிட்டாங்க. எப்படியாவது அந்த தேர்ந்தெடுத்தவனுக்கு துருன்னு இருக்கும் பாருங்க, அந்த பதவி சுகம் எப்படியாவது மத்தியில் அமைச்சராகணும்னு மக்களை ஏமாத்த பார்க்கிறாங்க. அந்த ஏமாற்றுகின்ற கூட்டணியையும் இந்த துரோக கூட்டணியையும் முடிவுக்கு வர வைக்க வேண்டியது உங்களது கடமை. அவர்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். நமது அருமை சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நமது பகுதி மக்களின் கோரிக்கையாகிய காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டங்களை நிச்சயம் நமது ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றி தருவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். அதுபோல நமது தேர்தல் அறிக்கையில மீனவர்கள் நலனுக்காக பல நல்ல திட்டங்களை சொல்லி இருக்கிறோம். குறிப்பாக நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நன்கு வளரக்கூடிய கடற்பாசி தொழிலில் மகளிர் மீனவர்களை குழுக்களாக பிரித்து ஈடுபடுத்தி உலகத்தரம் வாய்ந்த கடற்பாசியை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யப்படும். அதுபோல மீனவ குழுக்களுக்கு மானியம் வழங்கி பாரம்பரிய படகுகளை இயந்திரமயமாக்கவும், இயந்திரமயமாக்கப்பட்ட படகுகளை ஆழ்கடல் விசை படகுகளாக மாற்றிடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்று இந்த எல்லை பிரச்சனையில
கச்சத்தீவை அம்மா அவர்கள் மீட்க வேண்டும் என்பதற்காக தொடுத்த வழக்கு, அதை கையிலே எடுத்து நாம் நீதிமன்றம் மூலம் தீர்ப்பை பெறுவோம், மீட்டெடுப்போம் என்ற உறுதியை கூறி தமிழ்நாட்டு அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு என்றென்றைக்கும் நாங்கள் நண்பர்களாக, தோழர்களாக, காவலர்களாக இருப்போம். மற்றவர்கள் போல் நாங்கள் வசன வியாபாரிகள் அல்ல, அரசியல் வியாபாரிகள் அல்ல. உங்களின் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள், உங்களுக்காக பாடுபடுவோம். இன்றைக்கு ஆனந்த் நினைத்திருந்தால் அந்த பதவி சுகத்திற்காக அங்கே சென்றிருக்கலாம். இயக்கம்தான் பெரிது என்று நம்மோடு நிற்கிறார். அந்த இளைஞரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்க நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்கிற பரிசு பெட்டி, பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ஆனந்த் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனையடுத்து பரமக்குடி சென்ற திரு டிடிவி தினகரன் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எழுச்சிமிகு வரவேற்புக்கிடையே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் திரு வாத்துனா ஆனந்த், பரமக்குடி சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா ஆகியோருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே ஜனவரி 21ஆம் தேதியும் இரவிலும் 22ஆம் தேதியும் உங்களை நான் இங்கே சந்தித்தேன். மீண்டும் தேர்தல் நேரத்தில் நமது டாக்டர் அருமை சகோதரர் முத்தையா அவர்களுக்காகவும் நமது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களுக்காகவும் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்கு கேட்டு இன்றைக்கு வந்திருக்கின்றேன். பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மாபெரும் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். பரமக்குடியிலே எதற்காக தேர்தல் வருகிறது? நமது சட்டமன்ற உறுப்பினர் ஜம்முன்னு டாக்டர் இருக்காரு. நீங்க ஓட்டு போட்டு வந்த டாக்டர் எதுக்காக இடைத்தேர்தல்? எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்காக எடப்பாடி பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதான நேற்று யாராவது வந்தார், ஒரு படிவு பண்ணி சொல்லுவோம், அமைதிப்பட வந்துச்சா? துரோகத்தை பத்தி யாரும் பேசுறது இல்லாம போயிட்டுப்பா. அதாவது இந்த ஆட்சியை பிப்ரவரி 18, 2017 அன்னைக்கு ஆட்சியை ஒழிச்சிருன்னு திமுகவோட சேர்ந்துக்கிட்டு ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் அன்னைக்கு பழனிசாமியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டவர் டாக்டர் முத்தையா, அவங்களுக்கு தெரியும். ஆனா பன்னீர்செல்வம் இன்னைக்கு துணை முதல்வர், இங்க வந்து எல்லாரும் இப்படி கையெடுத்து கும்பிட்டு போவாரு, கூல கும்பிட்டு போட்டிருப்பாரு. அதாவது இனிமே வந்து நம்ம தமிழ் அகராதியில துரோகம்னா அதுக்கு பன்னீர்செல்வம் படத்தையும் பழனிசாமி படத்தையும் போட்டாலே போதும். சின்ன குழந்தை கூட இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, எட்டப்பன் எந்த ஊர்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எட்டப்ப அது மாதிரி பழனிசாமி பன்னீர்செல்வம்னால பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் பேரே வைக்க மாட்டாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்துல முருகர் பேரை வைப்பாங்க. என்ன பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் இனிமே அந்த பேரை வைக்க மாட்டாங்க, பழனின்னு வேணா வைப்போம், இல்ல சாமின்னு வைப்போம், பழனிசாமின்னு வைக்க போறது இல்ல. ஏன்னா கொங்கு மண்டல மக்கள் நமது மதுரை மண்டல மக்கள் மாதிரி, பாண்டிய நாட்டு மண்டல மக்கள் மாதிரி உழைப்பாளிகள், விவசாயிகள், அவர்கள் உழைப்பால் உயர்பவர்கள். இது மாதிரி துரோகம் செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு ஏத்துப்பாங்களா? அதே மாதிரிதான் சொல்ற, நமது டாக்டருக்கு நீதி கிடைக்கணும். அவர் இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருந்தா பல கோடிக்கு அதிபதியா இருந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இல்ல. ஆனா இங்க ஒரு நாலடியார் ஒருத்தர் மந்திரியா இருக்காரு. அப்பா, இந்த மந்திரி பதவியை வச்சுட்டு என்ன துள்ளுறாங்கப்பா இவங்க.
வேட்டி கட்டக்கூடாது, வேட்டி அவுத்துரு, ஒரு வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அது ஒரு டாக்டர் தான் கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க. மானம் கட்ட கூட்டணின்னு இன்னொரு டாக்டர் சொல்றாரு. நம்ம டாக்டர் தியாகம் பண்ண டாக்டர், அந்த துரோகம்லாம் சேர்த்து இன்னொரு டாக்டர் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, இவங்களை பார்த்து டயர் நக்கி பசங்க, மானம் கட்டவங்க, வெக்க கட்டவங்க சொல்றாரா இல்லையா? நம்ம சொல்லல, அவங்க சொன்னாரு இல்லையா? எல்லாத்தையும் உதிர்த்துட்டு வந்துட்டாங்க. மந்திரி பதவி இருந்தா போதும், எதுக்கு ரெடி? இப்ப வேற அவர் பெருசா ஒண்ணு சொல்றாரா, நான் சொல்றேன்ல நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அநீதி இழைக்கப்படுகிறதுன்னு சொல்றேனா இல்லையா? குக்கர் சின்னத்தை நாங்க வாங்கிட்டோம், நாங்க அதே பேர்ல ஆளை போட்டிருக்கோம். நீ எத்தனை பேர்ல போட்டா நீங்க ஆர்கே நகர்ல செய்யாததா? பழைய தொப்பி சின்னத்துல ஒரு ஆளை போட்டீங்க, 320 ஓட்டு வாங்கிடுச்சு. தினகரன்கிற பேர்ல 4 பேரை போட்டோம்னா மக்கள் ஏமாளிங்களா? இதெல்லாம் நம்பியார் காலத்து ஃபார்முலாவெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம முட்டா பசங்களா? எவன் முட்டாள்னு ஊருக்கு தெரியும். அதாவது இவங்களோட சேர்ந்துக்கிட்டு, அதாவது இந்த துரோக கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த ஏமாத்துற கூட்டணி ஒண்ணு இருக்கு, மத சார்பற்ற கூட்டணி. நிலக்கடலை விற்கிற மாதிரி டிங் டிங்னு தட்டிட்டு நிலக்கடலை அது மாதிரி யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மத சார்பற்ற கூட்டணியா? இஸ்லாமியர்களுடைய காவலர் நாங்க, சிறுபான்மையோட காவலர்கள் சொல்லி அவங்களை ஏமாத்த பார்த்தாங்க. அவங்க பை சொன்னதும் ஆர்கே நகர்ல அடிச்சாங்கல்ல ஒரு அடி, டெபாசிட் போனதும் இப்ப பேசுறாரு, நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு போவாங்க. அதான் தெரியுமா? நீங்க தான் வெளியில ஓட்டும் உள்ளார ஓட்டாச்ச. உங்க அப்பா வீட்டுக்குள்ள இருந்தப்ப பட்டை போட்டு வர அழகா நிலத்தில வெள்ள வரப்ப தொடச்சிட்டு வந்து அந்த கிருஷ்ண கோயிலை பார்த்து கும்பிட்டு போவார். அது ஊருக்கே தெரியும். உங்க அப்பா பெரிய ஜோசியர் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், நான் தஞ்சாவூருக்காரன். இவர் தெரியாதான்? இவர் வந்து இந்துக்களுக்கு எதிரி இல்லையா? ஆனா அவங்க கூட்டணியில இருக்காருல்ல ஐயா வீரமணி, கிருஷ்ணரை பத்தி தப்பா பேசுறாரு. பொள்ளாச்சி கொடும் சம்பவத்துக்கு பழனிசாமியை ஆட்சியை பத்தி பேசாம கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு. அவர் தான் கூட்டணியில் இருப்பாரு. இப்ப நான் பேச மாட்டேன், இவரை விட்டு பேச சொல்ற மாதிரி, புரியுதா? இது பெரிய ராஜதந்திரம் பாருங்க, சந்தர்ப்பவாதம். இது ஒண்ணும் மதச்சார்பற்ற கூட்டணி இல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணி. 8 வழிச்சாலை வேணாம்னு சொன்னோம், விவசாயம் எல்லாம் போராடினாங்க, நம்மளும் சேர்ந்து போராடினோம். ஸ்டாலின் சொன்னார் சட்டமன்றத்துல, அந்த திட்டத்தை வரவேற்கிறேன். என்ன அதுக்கு என்ன காரணம்னா அமித்ஷாட்டையும் மோடிக்கிட்ட உள்ள பயம்தான். இப்பயும் அங்கேயும் இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க, இடம் பிடிச்சி வச்சா பத்தாவதுக்கு ஒரு ஊரா போய் இந்த மாதிரிலாம் மக்களை சந்திக்க முடியல. அங்க திமுக காரவங்க எல்லாம் 50 வயசு மேல இருக்காங்க பாவம் அவங்க. அங்க இந்த மாதிரி இளைஞர்கள் இங்க பாருங்க, 60% இளைஞர்கள்லாம் ஜாதி மதம் பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள். இவங்களுக்கு எல்லாம் நாட்டு நடப்புலாம் தெரியும். அவங்க வீட்டுல வயசானவங்களுக்கு வெளி உலகத்தை தெரியாம யாரும் பாமரத்தனமா இருந்தாலும் போய் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கூட ஆளுகள் இல்ல, அதுக்காக எல்லா கட்சிக்காரங்களையும் கூட்டு அன்னைக்கு திருப்பூர் அவுட்டர்ல, இப்ப நம்ம ஊர்ல வந்து பாக்குறோம், அவுட்ல கட்சிக்காரங்க தான் வருவாங்க. அது பல ஊர்ல இருந்து புடிச்சிட்டு வந்து அந்த வண்டியில வரவங்களா நான் இதுல இருந்து வர ஒரு நீலகிரில இருந்து இறங்கி அது மேட்டுப்பாளையத்திட்டு என்ன பார்த்து கையாட்டிட்டு போறாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நான் கேட்ட நம்ம ஆளுகளை ஏறி போறீங்களா? இல்ல இல்ல எல்லாம் இதுக்கு வர்றாங்க, அதுதான் அப்படின்னு. இப்ப இங்க யாராவது காசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களாப்பா? கடல் மாதிரி அது வரைக்கும் நிக்குது. ஆனா நம்ம வந்து 4 நோட்டாவோட கம்மியா இருக்கோமா? ஒரு டிவி சொல்லுது, இன்னொரு டிவி சொல்லுது மக்கள் யார் பக்கம். இவங்க எல்லாம் யார் பக்கம்ங்கிறத அவங்க காமிச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம தொண்டர்கள்லாம் உத்வேகம் அடைஞ்சிருக்காங்க இந்த தொலைக்காட்சிகள்ல வர்ற தொல்லை காட்சியினால. டாக்டர் முத்தையா ஜெயிக்கலைன்னா தமிழ்நாட்டுல எந்த தொகுதி ஜெயிக்க போகுது? நம்ம ராமநாதபுரத்துல ஜெயிக்கலைன்னா எந்த தொகுதி ஜெயிக்க போகுதுங்க சொல்லுங்க? புரட்சி தலைவரோட கோட்டை இதை வந்து சொன்னா உங்களுக்கு தென் தமிழகத்துல மதுரை மண்டலத்துல தான் செல்வாக்கு வேற மாதிரி பேசுறாங்க. எம்ஜிஆர் என்ன அவர்தான் பசுமன் தேவரோட சொந்தக்காரர் அவரு இல்ல? அம்மா வந்து பசுமன் தேவர் மூக்கையா தேவர் சொந்தக்காரங்களா? புரட்சி தலைவர் இதெல்லாம் வந்து நின்னாரு மதுரையில, மதுரை மேற்கு, அருப்புக்கோட்டை, ஆண்டிப்பட்டியில. எங்கெல்லாம் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலம் வரை
அதிமுக கோட்டையா இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோட்டை. நமக்காக, கட்சிக்காக, நமது பொதுச் செயலாளர் சொன்ன வார்த்தைக்காக, பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சிறைக்கு போகும் பொழுது முத்தையா அவர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த பழனிசாமிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் வாக்களித்து பதவி இழந்து நிற்கிறார். 2 ஆண்டுகளாக உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இந்த துரோகிகள் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல இன்றைக்கு தேர்தல் வந்து மாட்டிக்கிட்டாங்க. 18 தொகுதியில ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. அவங்க 8 தொகுதியில ஜெயிக்கலன்னா பன்னீர்செல்வம், பழனிசாமி பழைய தொழிலுக்கு போக வேண்டியதுதான். பன்னீர்செல்வம் பால் வியாபாரத்துக்கும், பழனிசாமி அங்க போய் சக்கரை வியாபாரம் தான் சேலத்துல உட்காந்துக்க வேண்டியதுதான். இதான் உண்மை. நான் எதுவும் பொய்யா சொல்லல, உங்களுக்கு தெரியும். இந்த பழனிசாமி எல்லாம் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்னமோ பெரிய காலத்துல ஒரு மைக் போட்டு பில் கேட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காரு அவரு. இப்ப 4 தொகுதி வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நம்ம மக்களை நம்பி, நம்ம தொண்டர்களை நம்பி இருக்கோம். அவங்க எல்லாம் பண மூட்டைகளை நம்பி ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்து அங்க ஒண்ணு கதைக்கு ஆகல. ஆனா இன்னும் ஓயல, வேற வழி இல்ல. அங்க உள்ள வர்றப்ப பாக்குற அந்த நம்ம புதுக்குளத்தூர்ல அந்த ஆபீஸ்ல எல்லாம் பாவம் எங்கேயோ துக்க வீட்டுல உட்காந்துக்க மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேர். பாவமா இருந்துச்சு எனக்கு. ரெட்டையில பாருங்க, தலைவரோட வெற்றி சின்னம், அம்மாவுடைய வெற்றி சின்னம் நீ கூடாதவங்க கையில இருக்கிறதுனால, துரோகிகள் கையில இருக்கிறதுனால புரட்சி தலைவர் கோட்டையிலே அந்த சின்னத்தை நீங்க தோற்கடிக்க போறோம். அம்மாவுடைய தொகுதியிலே அந்த மக்கள் தோற்கடிச்சாங்களே, அத நம்ம திரும்ப பெறணும்னா வேற வழி இல்லையே. இப்ப வேற நாட்டுல இதை வந்து நம்ம நாட்டுல போந்து பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானா அடிச்சு தானே வாங்கணும். ஜனநாயக முறையில அடிச்சு வாங்க போறோம், அவ்வளவுதான். இந்த துரோகிகள் துரோகம் என்று ஜெயித்ததாக வரலாறு இல்ல. இன்னொன்னு நம்ம இஞ்சி மரம் பாருங்க, அது வந்து நாங்கள் வந்து இஸ்லாமியருடைய காவலன், நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரி, இதெல்லாம் எதுக்கு பேசணும்? ஜாதி மதத்தை பத்தி அரசியல்வாதிக்கு என்ன வேலை இல்லை. வந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கு? ஊருக்கு ரோடு வேணுமா, தண்ணி வசதி பெருக்குவோமா, அதை விட்டுட்டு ஜாதியை பற்றி பேசுறது, மதத்தை வச்சு பிரிவினை உருவாக்குறது, இந்த கதையெல்லாம் இனிமே தமிழ்நாட்டில் நடக்காது. இங்கு வாழ்கின்ற அனைவர்களும் சமம், எல்லாரும் சகோதரனா இருக்கும். அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும், எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பதவியில இருக்கிறார்கள். வேட்பாளர்களும் அது போலதான். 59-40 பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் பாருங்க, யார் யார் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி 19 சட்டமன்ற தொகுதியில பாருங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நாங்க யதார்த்தமா இருக்கிற கட்சி. இது மக்களை ஏமாற்றி வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா மக்கள் நம்மளோட இருக்காங்க, தொண்டர்கள் நம்மோட இருக்காங்க. மாபெரும் வெற்றி பெற போறோம். பரமக்குடியில அவர் கடந்த முறை வாங்கிய வித்தியாசத்தை விட பல மடங்கு அதிக வித்தியாசத்தில டாக்டர் முத்தையா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கடமை. இங்க மந்திரிங்கிற பேர்ல ஒரு நாலடியார் அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப தெரியுதா குக்கர் நம்மளுக்கு கிடைக்கலங்கிறது காரணம்? பயப்படுறாங்கன்னு தெரியுதா இல்லையா? இப்ப என்ன, குக்கரை நம்ம தொண்டர்கள் தான் ஜெயிக்க வச்சாங்க. இப்ப குக்கர் இருக்கிற இடம் எதுவும் தெரியுதா? இப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரிசு பெட்டகம் தான். பரிசு பெட்டி, பரிசு பெட்டகம்னா பரிசு பெட்டி. அது அம்மா வந்து கடைசியா அறிவிச்ச திட்டம். பிறந்த குழந்தைக்கும் தாய்க்கும் பரிசு பெட்டகம் சின்னம் அது அம்மாவே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க என்னதான் பண்ணி பார்த்தாலும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டு, அதனால நம்ம வேட்பாளர் அத்தனை பேரும் ஒரே சின்னத்துல நிக்கிறாங்க. ஆனந்துக்கு அதே சின்னம் தான், டாக்டர் முத்தையாவுக்கும் அதே சின்னம் தான். அதனால நம்ம ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் ஆனந்த் அவர்களையும், நமது பரமக்குடியின் வேட்பாளர் அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்களையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் ஜனவரி 2021 சொன்னது மாதிரி நம்ம பகுதியில அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் வேளாண்மை கல்லூரி வேண்டும். பேருந்து நிலையம் தரம் உயர்த்தப்பட வேண்டும். பருத்தி மற்றும் மிளகாய் உற்பத்தி அதிகமாக இருப்பதால் அவற்றுக்கான பதப்படுத்தும் நிலையங்கள் வேண்டும். பாதாள சாக்கடை திட்டம் இங்கே பரமக்குடியில செயல்படுத்தப்பட வேண்டும். பருத்தியை பிரித்தெடுக்கும் ஜின்னிங் மில் தொடங்குவதற்கு நடவடிக்கை வேண்டும். வைகை ஆற்றில் சாக்கடை கால்வாய் உருவாக்கப்பட்டு இருவரும் மின் விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும்.
அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களை நியமித்து அவசர சிகிச்சை பிரிவு, ரத்த வங்கி, சிடி ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். யமனேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும். நெசவாள பெருமகளுக்கு அல்லுக்கூடம் அமைக்கப்பட வேண்டும். அரசு இஎஸ்ஐ மருத்துவமனையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமது நெசவாள பெருமக்கள் அன்றைக்கு நடு இரவிலும் என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். அவர்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை ரிபேட் இந்த ஆட்சியாளர்களால் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. நிச்சயம் இந்த ஆட்சி உங்களது பிரச்சனைகளுக்கு விடிவு கால வரும். நெசவாளர்களுக்காக நாங்கள் நமது தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு திட்டங்களை சொல்லி இருக்கின்றோம். நெசவாளர்களுக்கு, கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும், மாணவர்கள் படித்த இளைஞர்களுக்கு, நெசவு தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு கடனுதவி வழங்க திட்டங்கள் அறிவித்திருக்கிறோம். அது மாத்திரமில்ல, நமது பரமக்குடி முதுகுளத்தூர் சாலையில் சுரங்க நடப்பாதையை திறக்க நடவடிக்கை வேண்டும். பார்த்திபனூர் 4 வழிச்சாலையும், கமதி செல்வருக்கு புறவழிச்சாலையும் வேண்டும் என்ற கோரிக்கையும், மற்றும் நமது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், வியாபாரிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மாணவர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்ற அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தர உங்களில் ஒருவனாக இருந்து நாங்கள் செயலாற்றுவோம். உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். என்றென்றைக்கும் அம்மா வழியிலே செயல்படுபவர்கள் நாங்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அலைபவர்கள் அல்ல. மக்களின் நலனிலும் தொண்டர்களின் நலனிலும் தான் நாங்கள் என்றைக்கும் ஈடுபடுவோம். யாருடனும் எதற்காகவும் என்றைக்கும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். மோடியிடம் தலை வணங்காத ஒரே கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்கள் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலை வணங்குவோமே தவிர வேற எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நாங்கள் தலை வணங்க மாட்டோம் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் அனைத்து பேருக்கும் காவலர்களாக இருப்போம். உங்களுக்கு தோழர்களாக இருப்போம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுநல இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் செயல்படும். உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்ற நமது அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்களை பரமக்குடி தொகுதியிலும், அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களை ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவரையும் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் என்பதை மறந்து விடாதீர்கள். மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று மீண்டும் கேட்டு, தமிழகம் தலை நிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளையான்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், திருமயம், புதுக்கோட்டை பகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி திரு டிடிவி தினகரன் பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றி வருகிறார். நமது மானாமதுரை தொகுதி இளையான்குடியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூட இருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மானாமதுரை தொகுதியில இப்பொழுது தேர்தல் வர அவசரம் என்ன? நமது மாரியப்பன் கண்ணடி சிங்கக்குட்டி போல் இங்கே சுற்றி வரும் பொழுது எதற்காக தேர்தல்? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த துரோகி பன்னீர்செல்வம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்க பார்த்த பொழுது, ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்த போது எதிர்த்து நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால் அன்றைக்கு வாக்களித்தார் இந்த பழனிசாமிக்கு. இந்த துரோகிகள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு மோடியின் காலை பிடித்துக் கொண்டு தங்களை பதவியை காப்பாற்றிக் கொள்ள மடியிலே கனம் இருப்பதால் மோடிக்கு பயந்து கொண்டு மோடியின் அடிமைகளாக மாறியவர்கள் நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். கெடுவான் கேடு நினைப்பான், முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் என்பது போல இன்றைக்கு துரோகிகள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள்.
தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மோடியும் அவரை டாடி என்று சொல்கின்ற இந்த பழனிசாமி அணியும் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். பணம் நழுவி பாலிலே விழுவது போல அவர்கள் ஒரே கூட்டணியாக என்று இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டணி தெரியும், மதசார்பற்ற மதசார்பற்ற கூட்டணிங்கிற பேர்ல அண்ணன் ஸ்டாலின் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அவர் எப்பயுமே அவங்க அப்பா காலத்துல இருந்து நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள், சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் சொல்லி கரன்னு கடலையை வறுக்கிற மாதிரி தட்டில போட்டு தட்டிட்டு வருப்பாங்க பாருங்க. இதே மாதிரி பேசி ஏமாத்துறாங்க. இப்ப மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. நீங்க 98ல அத்வானி வந்த கூட்டத்தில் பாம்பு வெடிச்சப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் கைதானப்ப அப்ப கருணாநிதி ஆட்சி, அங்க பிஜேபி ஆட்சி வந்துச்சு. அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் பயந்துகிட்டு எங்க இஸ்லாமிய சகோதரர்களை தேவையில்லாம சம்பந்தப்படாதவங்க எல்லாம் பிடிச்சி 20 வருஷமா இன்னைக்கு ஜெயில கிடக்காங்க. கேட்டா இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள். யாரை ஏமாத்துறீங்க? அதனாலதான் ஆர்கே நகர்ல அங்க வாழ்ற சிறுபான்மை மக்கள் அடித்தான் டெபாசிட்டே காலி. அதுக்கு நன்றி விசுவாசமா தான் எஸ்டிபிஐயோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். தவ்ஹீத் ஜமாத் தலைவர்கள் நமக்காக அங்கே நாம் இருந்த பொழுது பெரியவர் பார்க்கிறவர்களும் அவர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நமக்காக வாக்கு சேகரித்தார்கள். உங்களுக்கு நிஜமா சொல்றேன், அங்கெல்லாம் 3 ஓட்டு 4 ஓட்டு தான் திமுகவுக்கு. அதுக்கு முன்னாடி அம்மாவை ஏத்து நின்னப்ப 59,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. நான் நின்னப்ப சுயேச்சை புது சின்னம் குக்கர். அப்ப டெபாசிட் போனுச்சு. எங்க போனுச்சு ஓட்டெல்லாம்? யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்ல கடத்திட்டு போயிட்டாங்களா? காரணம் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. அதனாலதான் இப்ப மக்களை ஏமாத்துறேன்னு காங்கிரஸ் பிரதமர் ஆக்குறாங்களாம். ராகுல் காந்திய அவரே சொல்லல பிரதமர்னு, காங்கிரஸ் கட்சியே சொல்லல. ஆனா இங்க ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் காந்தி தான் பிரதமர். யார ஏமாத்துறீங்க? கூட்டணியில இருக்காங்களே கம்யூனிஸ்டே ஏத்துக்க மாட்டாங்க. கேரளாவில் போய் ராகுல் காந்தி நின்னாருன்னா வயநாட்டுல பாவம் அவரை ஏத்து வேட்பாளரை போட்டு தோக்கடிக்க விட மாட்டேன்னு பினராயி வச்சு நாங்க முண்டா தட்டி நிக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணியா இருந்தாலும் காங்கிரஸோட கூட்டணியில் இல்லாலும் அங்க திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி தொகுதியில வேட்பாளர் போடல. காரணம் அவங்க உண்மையான மதச்சார்பற்றவர்கள். இவர்கள் ஊரை ஏமாற்றுபவர்கள். நம்மிடம் ஜாதி மதத்தை சொல்லி பிரிவினைவாதத்தை உருவாக்குபவர்கள் பிஜேபி மாத்திரம் அல்ல, திமுகவும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப எதுக்கு அப்புறம் ஸ்டாலின் நாங்க இந்துக்களின் எதிரி இல்லைன்னு எதுக்கு சொல்லணும்? யாரு கேட்டப்ப நான் இந்துவா இருக்கிறதுனால என் சாமி எது வேணாலும் பேசலாமா? இப்ப நீங்க இஸ்லாமியர்னா நீங்க உங்க சாமியை பத்தி எது வேணாலும் பேச முடியுமா? பேசலாமா? அவங்க வேணா உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க. பட் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உண்மையான இந்துவாக இருந்தாலும் சரி, உண்மையான இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இன்னொரு மதத்தையும் அவர்கள் மத நம்பிக்கைகளையும் அவர்களது வழிபாடுவே யாரும் அவங்களை நிச்சயம் அவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்பிக்கை. அவங்க பிறந்திருக்கப்ப நான் இந்துவா பிறந்திருக்கேன், இவர் இஸ்லாமியரா பிறந்திருக்காருன்னா அது யாரு தப்பு? தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிஜேபி இங்கதான் வேட்பாளர் வேறைய ஒருத்தர் அவர் நாக்குல பெட்ரோல் வச்சிருக்காரு. அவரு இந்த ஜாதி மதம் இதை பத்தி யாரு பேசினாலும் தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேர்தலில் உங்களுக்கு நீங்க யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிங்க. நாட்டின் நலனை மனசுல வச்சு எந்த திமுக எல்லாம் யாருக்கும் ஒண்ணு காவலர் எல்லாம் கிடையாது. போய் எப்படியாச்சும் ஓட்டை வாங்கிட்டு டெல்லியில போய் மந்திரி ஆகணும். 5 வருஷம் இங்க சென்ட்ரல்ல மினிஸ்டர் ஆகி 15 வருஷமா மந்திரியா இருந்து சுய கண்ட பூனை மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வேலை தமிழ்நாட்டிலேயே 7 வருஷமா 8 வருஷமா ஆட்சியில பொறுப்புல இல்லை. அதனாலதான் பிரியாணி கடையை உடைக்கிறாங்க, பியூட்டி பார்லர் உடைக்கிறாங்க, வெறி பிடிச்சி போயிருக்காங்க, பதவி வெறி. அதுக்காக தான் எதை வேணாலும் பேசுறாங்க. நீங்க இந்த ஊடகங்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு
நம்ம திமுக தூக்கி பிடிக்கிறாங்க. திமுக எங்க இருக்குங்க? தூத்துக்குடிக்கு போயிருந்த நேரத்து திமுகவே காணுங்கிறாங்க. அங்க அந்த அக்கா கனிமொழி வந்து வெங்கடாஜலபதியை பேசுது. அவங்க அம்மா திருச்செந்தூர் கோயில போய் வந்து சாமி கும்பிடுறாங்க. நாங்கள் இந்துக்கள் எதிரி இல்லை, எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் சாமி, அதான் தெரியும். அவங்க அப்பாவே பட்டையை போட்டு வீட்டுக்குள்ளார சாமி கும்பிடுவாரு. வெளியில அழைச்சிட்டு வந்து அந்த கிருஷ்ண கோயில கும்பிட்டு போவாரு. கேட்டா நாங்க இஸ்லாமியர்களில் பாதுகாவலர். இருக்கட்டும், பாதுகாவலர் தான் இன்னொரு இந்து மதத்தை எதுக்கணும்னு அவசியம் இருக்கா? இவருடைய பேசுறாருல, இவங்க கூட்டணியில் இருக்காரு ஐயா வீரமணி, அவர் என்ன கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் பொய். நான் வந்து உங்களை நண்பர் மாதிரி பேச வேண்டியது, இவரை விட்டு திட்ட சொல்ல வேண்டியது என்ன இது? இந்த மாதிரி இதுக்கு பேர் நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் பித்தலாட்டன்னு சொல்லுவாங்க. இந்த பித்தலாட்ட கூட்டணியும் இந்த துரோக கூட்டணியும் நீங்க முடிவுக்கு கொண்டு வர இந்த முறை சிந்தித்து வாக்களியுங்கள். அதுவும் கட்சிக்காக தனது பதவியை தியாகம் செய்தவர். இவர் நினைத்திருந்தால் ஆளுங்கட்சியிலேயே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம். இவருக்கு பல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கோம். மணல் எடுக்கிறது இல்லீங்களா, மண் ஓட்டி கேட்பாங்க. மாசம் 1 கோடி இவருக்கு வருமானம் வந்திருக்கும். மாசம் 1 கோடி மிச்சம் நிச்சய வருமானம் வரும். ஆனா கட்சிக்காக இந்த இளைஞர் தனது பதவியை தியாகம் பண்ணியிருக்கார். அதனாலதான் நம்ம கட்சியில வர புரட்சி தலைவி அம்மா பேரவையில் உள்ள செயலாளராக நியமிச்சிருக்கோம். அந்த தியாகியை, இவர் தான் தியாகி கட்சிக்கா. அந்த காலத்துல சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி கட்சியை காப்பாற்றுறதுக்காக தியாகம் பண்ணியிருக்கார். இவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டியது நமது மானாமதுரை தொகுதி மக்களின் கடமை. உங்கள் மண்ணின் மைந்தனுக்கு உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட அம்மாவின் வேட்பாளராக வெற்றி பெற்ற நமது மாரியப்பன் கண்ணடியை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொகுதியின் தேவைகளை, குறிப்பா நமது வைகை ஆற்று பகுதியில் விரகுணர் முதல் மானாமதுரை வரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மண்டலமாக அறிவிக்கப்படும். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட மானாமதுரை மகளிர் கல்லூரி அமைக்கும் பணி விரைவுபடுத்தப்படும். இளையான்குடி காவிரி கூட்டு குடிநீர் வழங்கப்படாத பகுதிகளுக்கு அத்திட்டம் செயல்படுத்தப்படும். இளையான்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் முதல் கண்ணார் தெரு வரை இணைக்கும் வகையில் பாலம் அமைக்கப்படும். மானாமதுரை போக்குவரத்து பணிமனை புதிய இடத்தில் நவீன முறையில் அமைக்கப்படும். நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் அடிபணிய மாட்டீர்கள். 5000த்திற்கும் 10,000த்திற்கும் நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள். ஆர்கே நகரிலே வீடு வீடாக சென்று விலை பேசிய போது கூட இவர்களை புறந்தள்ளிவிட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்காக என்னை வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைதான் இருக்கிறது. அதனால்தான் திமுக இன்றைக்கு சதி செய்கின்ற விதமாக பல ஊடகங்களை தங்கள் கையில வைத்துக் கொண்டு ஏதோ அவர்கள் வெற்றி பெறுவது போலவும் நம்ம ஒரு தொலைக்காட்சியில் சொல்றாங்க, நம்ம நோட்டாவோட கீழே இருக்குமா. ஆர்கே நகர்ல யார் நோட்டாவுக்கு கீழே போனா? இவர்கள் முகத்திரையெல்லாம் நீங்கள் கிழித்தெறிய வேண்டும். இவர்களுக்கு ஜனநாயகத்தின் தூண்கள் என்கிற பெயரிலே மக்களை ஏமாற்றுவர்களுக்கு நீங்கள் சரியான பதிலடி இந்த தேர்தலிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமை சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்களை நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நமது சிவகங்கை தொகுதியின் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் தேர்போகி பாண்டி அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் பரிசு பெட்டக சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்களை பாருங்கள். ஒரு வேட்பாளர், அவரை பத்தி சொல்லவே வேணாம், வாயை திறந்தாலே விஷம். அதாவது அவர் பேசினாலே மற்றவங்க பார்க்கிறவங்களுக்கு காந்தி இருந்தா கூட அவருக்கும் கோபம் வரும். அவர் பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர், அது அண்ணா துரோக, அதாவது மோடியோட வேட்பாளர். இங்க மோடியை டாடின்னு சொல்றவங்க எல்லாம் ஓட்டு கேட்க வருவாங்க, டெபாசிட் காலி பண்ணிடுவாங்கள. அதாவது நம்ம கட்சிக்கு இவ்வளவு பெரிய கட்சி, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லைங்கிற அளவுக்கு அம்மாவுடைய தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் ஆதரிக்கிற இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சுயேட்சையா. அதற்கு காரணம் இந்த மோடியும் அவருடைய கட்சிக்காரர்களும் தான் காரணம். நாம் அவர்களிடம் சமரசம் செய்து கொள்ளவில்லை.
நாம் அம்மாவின் தொண்டர்களிடமும் தமிழ்நாட்டு மக்களிடம்தான் சமரசம் செய்து கொள்வோமே தவிர அவர்களிடம்தான் தலை வணங்குவோமே தவிர வேற எந்த கொம்பனுக்கும் தலை வணங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்னொரு வேட்பாளர் உங்களுக்கு தெரியும், சீனா தானா. டெல்லியில பெரிய தலைவர் இங்க வந்து நின்னா இப்ப வந்து அது வேற 18 தொகுதி தேர்தலை பத்தி கேட்கிறாங்க. இங்க மானாமதுரையில வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி ஜெயிக்குங்கிறாரு. இதுல சிவகங்கையில கேட்டா தெரியலங்கிற பயம், தெரிய அவருக்கு ஜெயிக்க முடியாது. 35 வருஷமா நான்லாம் காலேஜ் படிக்கல, உங்க ஊர் எம்பி அவரு மத்திய மந்திரிங்கிறாங்க, என்னவோங்கிறாங்க. என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா ஒண்ணு இல்ல, இந்த வைகை அணை இருக்க நம்ம பெரியார் அணை, அதுதான் நம்ம 8 மாவட்டங்களுக்கு தண்ணீர், குடி தண்ணீர், விவசாயம். அதை கூட கேரளால காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறப்ப கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பேசி வாங்கி தர மாட்டாரு. இவர் பெரிய பொருளாதார நிபுணரை பத்தி தான் பேசுவாரு. நீங்க அவரோட பையன் அவரை விட பெரிய மேதை. இவங்க எல்லாம் இந்த தேர்தல்ல இவங்க எல்லாம் இந்தியாவை ஏமாத்திட்டு இருக்கவங்கள சிவகங்கை தொகுதி மக்கள் நீங்கள் யார் என்பதை காண்பிக்க வேண்டும். இந்த பரிசு பெட்டக சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து நமது அருமை சகோதரர் தேர்போகி பாண்டியை மாபெரும் வாக்கிலே வித்தியாசத்திலே வெற்றி பெறுகின்ற போது இந்த சுயேட்சைகளின் அருமை என்ன என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏற்கனவே ஆர்கே நகர்ல சுயேட்சைனாங்க, சுயேட்சை கொடுத்த அடியில டெபாசிட் போய் பல்லு கழண்டு போயிட்டு அவங்களுக்கு. இப்ப நம்ம 59 சுயேட்சைகளும் 40 சுயேட்சைகள் போட்டிடுறோம்ல, இந்தியாவின் பிரதமரை இந்த சுயேட்சைகள் தீர்மானித்தார்கள் என்ற அந்த வரலாற்று சாதனையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். நமது சிவகங்கை தொகுதியில அருமை சகோதரர் தேர்போகி பாண்டி அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் மாபெரும் வெற்றியை நீங்கள் தேடி தர வேண்டும். நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட உங்களில் ஒருவராக இருந்து தொகுதியிலே தங்கி உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர், அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டுக்கொண்டு பரிசு பெட்டகம் சின்னத்திலே அருமை சகோதரர் தேர்போகி பாண்டி அவர்களுக்கும் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்களுக்கும் நீங்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் செல்லும் இடமெல்லாம் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வாழ்த்து முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பளித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கே தங்கள் வாக்கு என உறுதிபட தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம் மண்ணின் மைந்தரே. அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. பொறியாய் வீரம் கொண்ட டிடிவி வருக, காவிரியாய் பொங்கி வரும் எங்கள் காவலரே வருக. அம்மா கண்ட நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி
இயக்கம் கண்ட திராவிட பூமகனே அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில் அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைத்து களம் காணும் மாவீரா. நமது மருது பாண்டியர்களின் சீமையாகிய பெரியவர்களையும் தாய்மார்களையும் இளைய சமுதாயத்தை இங்கே சந்திப்பதிலே நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். மருது பாண்டியர் விழாவிற்கு வரும்பொழுது இங்கெல்லாம் முன்பாட்டி போர் போடப்பட்டிருப்பதால் மக்களை சந்திக்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கு அதை எல்லாம் சேர்த்து இங்கே ஒரு மக்கள் சமுத்திரத்தையே சந்திக்கின்ற அளவுக்கு நமது சிவகங்கை சீமையை சேர்ந்த மக்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். அதாவது ராஜ விசுவாசத்திற்கு பெயர் போனவர்கள், பெயர் பெற்றவர்கள் மருது சகோதரர்கள். அந்த மண்ணிலே பிறந்தவர்கள் நீங்கள். ஆனால் விசுவாசமே இல்லாமல் துரோகமாகி போனவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே பிறந்திருக்கிறார்கள். எட்டப்பர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு 33 எட்டப்பர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த பெரிய எட்டப்பர் தான் பழனிசாமி. இன்னொரு எட்டப்பர் நம்ம பதிவு பண்ணி சொல்றோம். இங்க கூட ஒரு எட்டப்பர் இருக்கிறீங்க. இந்த 33 எட்டப்பர்களையும் அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, பானிபட் போர், தலைநகரத்து செல்வென்ற போர் மாதிரி ஆர்கே நகர் ஜனநாயக போரில் இவர்கள் 33 பேர்களையும் துரோகிகளையும் ஓட ஓட விரட்டி இருக்கின்றோம். அந்த அம்மாவின் தொண்டர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பழனிசாமி, பன்னீர்செல்வம், இங்க ஒருத்தர் இருக்காரு அண்ணன் கைத்தறியா ஏற்கனவே கைத்தறி நெசவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்களால இன்னும் பாதிக்கப்பட்டு போயிட்டு இந்த துரோக கூட்டணி. இன்னொரு கூட்டணி தெரியும் இவங்க. இப்ப அம்மா பொதுச்செயலாளர் மறைஞ்ச பிறகு நம்ம சின்னம்மாவை இவங்க தான் சேர்ந்து பொதுச்செயலாளர் சேர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு பொதுச்செயலாளர் பதவியை எடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, பொதுச்செயலாளருக்கு தாடி முடிச்சுட்டு யாருக்கு தெரியுதா? இவங்க டாடி மோடி தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர். இந்த அமைச்சர்கள் சொல்றாங்க பாருங்க, டாடி டாடி. 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதாங்க டேடியா, நம்ம கான்வென்ட் பசங்க மாதிரி. அதாவது டாடிக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு தெரியாது. அந்த மந்திரவாதி மாதிரி பார்த்திருக்கீங்களா? இந்த அமைச்சர்கள் மடியில கனம் இருக்கு, நெஞ்சில பயம் இருக்கு, கையில பாருங்க எல்லா கையிலையும். இது தெலுங்கு படத்துல வர்ற மந்திரவாதி மாதிரி இந்த வில்லன் மந்திரவாதி எல்லாம் வருவாங்கல்ல தெலுங்கு படத்துல. இங்க இருந்து இங்க வரைக்கும் வளகா பண்ணிக்கு வளவி போடுற மாதிரி வலை. இந்த கயிறு தான் உங்களுக்கு எல்லாம் தூக்கு கயிறு மாதிரி வரப்போகுது. தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக தூக்க தயார் பண்ணிட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு, கூட்டணி அமைக்கிறீங்க. அம்மா யாரோட எல்லாம் கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ இவங்க எல்லாம் அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சிங்கிறாங்க. இனிமே இவங்க அம்மாவின் ஆட்சின்னு சொன்னா எடப்பாடி அவங்க அம்மா ஆட்சின்னு சொல்லணும். நம்ம அம்மா படத்தை பையில வைக்க கூடாது. காரணம், மோடியா இந்த லேடியான்னு கேட்டு உங்கள்ட்ட எல்லாம் வாக்கு வாங்கினவங்க அம்மா. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு சிவகங்கையில இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நமது பொதுச் செயலாளரை எல்லாம் முதல்வராக தேர்ந்தெடுத்தப்ப எதனால திடீர்னு திருப்பு வந்துச்சு, அவங்க சிறைச்சாலைக்கு போக வச்சாங்க. அது போல நான் ஆர்கே நகர்ல நின்னேன். இப்ப பாருங்க, வேலூர்ல அந்த யார் அவரு
துரைமுருக வீட்டுல 30 கோடி பணம் எடுத்திருக்காங்க. பொட்டலத்துல எல்லாம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இந்த வார்டு அந்த வார்டுன்னு. தேர்தலை நடத்துறாங்களா? ஆர்கே நகர்ல இந்த தம்பி ஒரு தம்பி 4 அடிக்கு இருப்பார் அந்த புதுக்கோட்டையில. அந்த தம்பி வீட்டுல நம்ம குட்கா தம்பி அவர் வீட்டுல ஒரு பேப்பர்ல இருந்துச்சா, அதை வச்சு தேர்தல் நடத்துறாங்களா? என்னையா இது? ஏன் இப்ப என்ன காரணம்னா அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி ஸ்டாலின் இருக்காரு, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வைக்காத ஏரியாவே இல்லை. பாகிஸ்தான்ல கூட வச்சிருவாரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப 8 வழிச்சாலை திட்டம் வேணான்னு அங்க சேலம், தருமபுரி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கொதித்தெழுந்து போய் போராடினப்ப இவர் சொல்றாரு, பழனிசாமிக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி 8 வழிச்சாலை திட்டம் வந்தால் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி. எங்க சட்டமன்றத்துல காரணம் என்ன? மோடி அமித்ஷாவும் போன் பண்ணி நீ இதை ஆதரி, உனக்கு எதாவது பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. 10,000 கோடி திட்டம்ல, அது மத்திய அரசாங்கம் அங்க இருக்கிற மலையெல்லாம் இருக்குல்ல, இந்த கல்வராயன் மலை, கச்சம் மலையில உள்ள இரும்புத்தாது எல்லாத்தையும் யாரோ பிரைவேட்காரனுக்கு கொடுத்து 8 வழிச்சாலையில இதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போற சாலை. மக்கள் அந்த மக்கள் எதிர்க்கிற சாலை, விவசாயத்தை பாதிக்கிற சாலை. அவங்க விவசாய லேண்ட் எல்லாம் போகுது, குடியிருப்புகள் போகுது, பள்ளிக்கூடங்கள் போகுது, நீர்நிலைகள்லாம் அடிபடுது, காடுகளை அழிக்கிறாங்க, மலைகளை அழிச்சு 8 வழிச்சாலை கொண்டு வர்றாராம் பழனிசாமி. அதுக்கு நான் கொண்டு வராமல் விட மாட்டேன் அப்படின்னாரு. கோர்ட்டு ஒரே அடை, வாய திறக்காது. இப்ப இவெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு மே 23 அப்புறம் கொண்டு வரலாம்ப்பா, அதுக்குள்ள முடிச்சிருவீங்களா கதைய? அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, கெடுவான் கேட நினைப்பான், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும். அதாவது இவங்க நியாயம். பன்னீர்செல்வம் எடப்பாடியை நம்ம எல்லாம் முதலமைச்சரா சின்னமா சொல்லிட்டு போங்கடான்னு ஆக்கிறதுக்கு உட்கார்ந்து இருந்தா, எதிர்த்து திமுகவோட சேர்ந்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் இன்னைக்கு தியாகியா. நம்ம மானாமதுரை மாரியப்பன் கண்ணடி பழனிசாமி ஜெயிக்கணும் வாட்டுக்கெடுப்புல சின்னமா சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு ஓட்டு போட்டா துரோகியா. யாருக்கு வந்து இன்னும் பேசுறாங்க யாரு? நம்ம துரோகத்துக்கு ஒரு சின்ன வைக்கிறோம்னா ஒரு பக்கம் ஈன்னு பன்னீர்செல்வம், ஒரு பக்கம் ஒரு இன்னொரு ஆள் இருக்காரு பாருங்க. அவன் சிரிக்கிறவ பாருங்க. டிவியில அன்னைக்கு நான் ஒரு இடத்துல நினைச்சிருக்கேன், யாரோ ஒரு டீ கடைக்காரங்க டிவி ஆஃப் பண்ணி அந்த ஆளுகளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இன்னொரு ஆளு, அவர் பேர் என்ன, ஜெயக்குமார், அது டிங்கு டிங்குன்னு வருவார பாத்துருக்கீங்களா? பேப்பர் அந்த இங்க ஒரு வேட்பாளர் இருக்காரு பாஜகவின் வேலையாளர், அதான் இந்தியாவுக்கு சொல்ற அவர் தான் இந்து மதத்தை கண்டுபிடிச்சவர். இந்து மதம் இயற்கையான மதம், அதை யாரும் பாதுகாக்க தேவையில்லை, அதை யாரும் அழிக்கவும் முடியாது, அது தானா வரும். இயற்கை யாராவது அழிக்க முடியுமா? அது வந்து விவேகானந்தர் சொல்லி, விவேகானந்தர் அவங்க மதிக்கிறாங்கன்னா அதை கேட்கணும்ல. அதை விட்ட இந்து மதம் இந்து 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 இன்னும் இந்து நாங்களே இருந்தோம் என்ன, இவர் தான் பெரிய இந்துவா, இந்து மதத்தை கண்டுபிடிச்ச மாதிரி. அவரை பத்தி அண்ணன் நம்ம மைக் டைசன் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, ராஜா ஒரு சைபர் சைக்கோ சொன்னாரா இல்லையா? நம்ம சொல்ல வேணாம், அதே ராஜா தமிழகத்துல அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கா, செயல்படாத அரசு தான் எடப்பாடி அரசு. போன மாசம் பேசிட்டு இப்ப ராஜாவுக்கு ஓட்டு கேட்க அண்ணன் பழனிசாமி வந்திருக்க ஈடு இழுச்சுக்கிட்டு மோடிக்கிட்டே போன்னாலே பயந்து போயிடுறாரு அவரு. ஆமா, வடக்கு பக்கம் பார்க்கவே பன்னீர்செல்வத்தை வடக்கு நோக்கி பாருங்கன்னு திருப்பி போயாரு. மடியில கடம், இந்த ஹெச் ராஜாவெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆகி போயிட்டாங்க நிலைமை. கேட்டா இவங்க எல்லாம் மருது மண்ணில பிறந்தவங்களாம். சொல்லாதீங்க, ஊருக்குள்ளார நீங்க பதவி இல்லாம வந்தீங்கன்னா உள்ளார போக முடியாது, போலீஸோட வர்றதுனால ஏதோ தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. என்ன பேச்சுக்கிறீங்க? இந்த அல்பர்களுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில இந்த பன்னீர்செல்வம் என்கிட்ட எப்படி நின்றுட்டு இருப்பாரு பாத்திருக்கீங்க, படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இந்த ஸ்கூல்ல 3ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணலாம் வாத்தியார்ட்ட நிக்க பாருங்க, எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அது மாதிரி நின்றுட்டு இருந்தா ஆளு. என்ன பேச்சுக்கிறீங்க? இந்த பழனிசாமி உங்க ஊருக்கு வந்தாரா? வந்து
காரைக்குடிக்கு வந்தாரா? மாரியப்ப கண்ணடி துரோகியா? அப்படா இவர் தியாகி. காந்தியோட பேரர். துரோகத்துக்கு இப்பளம் போடணும்னா இவங்க 2 பேர் தான். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு புத்தகத்துல பாத்தீங்கன்னா எட்டப்பன் பேர்லாம் மறந்துடும். நம்ம 2 கிட்டப்பா பேர் தான் இருக்கும் போது எம்என் நம்பியார், PS வீராவை சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆர்கே நகர்ல தான் ரெட்டையில தூக்கிட்டு போனீங்க, உங்களை அடிச்சு வரட்டி விட்டாங்க. திருப்பி தமிழ்நாடு ஃபுல்லா போறாங்களாம். சுத்தி 1000 போலீஸ் போயினா நம்மளுக்கு போலீஸா வருது. இதுல என்னன்னா இங்க கூட்ட நெரிசல்ல போலீஸே எட்டி ஓடி போயிடுது. அதான் உண்மை. இப்ப ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய பாயிண்ட் போறப்ப போக முடியாம போறதுக்கு இந்த கூட்ட நெரிசலை தப்பி நம்ம போறோம். ஆனா அவங்களுக்கு யாரு ஈக்காக்கா கூட கிட்ட வர்றது இல்ல. எதுக்கு 1000 போலீஸ் 2000 போலீஸ்? அந்த போலீஸ இன்னும் 3 மாசம் கழிச்சு இவங்க எல்லாம் எங்க தூக்கிட்டு போக போகுது பாருங்க. எனக்கு தெரியும் போலீஸுக்கு இருக்கிற கோவம் தமிழ்நாட்டில் நம்மளை விட அதிகமா இருக்கு. மக்களை விட வெயில்ல நிக்க வைக்கிறது, இவங்களுக்கு கூட்டம் இல்லைன்னா அவங்கள மப்டியில வந்து உட்கார சொல்றது, போலீஸ் படுற பாடு இருக்கு. இவருமா அம்மாவெல்லாம் தாண்டி இவருக்கு பெரிய செக்யூரிட்டி த்ரெட் இருக்கா. உங்களுக்கு த்ரெட்டே மோடி தானே. மோடியா டாடியா என்ன பேசுறாங்கப்பா இவங்க. அதனாலதான் பயந்துகிட்டு அம்மாவுடைய நினைவிடத்துக்கே போறதில்லை. முன்ன பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பட்ஜெட் தூக்கிட்டு ஓடுவாரு. இப்ப யாரு ஏதாவது ஒரு மந்திரி போனாங்களா? இவதான் பெரிய மெகா கூட்டணி வச்சிருக்காங்களா, மானங்கட்ட கூட்டணி. நான் சொல்லல, அன்புமணி ராமதாஸ் சொன்னதுல யாராவது போனாங்களா பாத்தீங்களா? பயம். அம்மா யாரோட எல்லாம் கூடாதுனாங்களா கூட்டணி வச்சிருக்காங்க. போனா அம்மாவுடைய ஆத்மாவை கண்டு பயம். ஒருத்தர் பழனிசாமி போல இந்த 33 மஸ்கிட்டோயர்ஸ், இந்த 33 தியாகிகளும் போல ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்காங்களே எம்எல்ஏக்கள் யாரும் போல. ஏன்னா அம்மாவை மறந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த வேலுமணின்னு 6 அடிக்கு ஒரு அள்ளி அர்ஜுனா இருப்பாரு. அவர் ஒரு பேனர் அடிச்சிருக்காரு. மோடி கீழே ஈன்னு ஒரு பக்கம் பழனிசாமி, இன்னொரு பக்கம் இவரு, அந்த அழகர்கள் 3 பேர் தான். அம்மா விட்டாங்க அதுக்குள்ளாரே. ஏன்னா பிஜேபியில கூட சேகரித்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த தேர்தலோட அதிமுக உள்ள தொண்டர்லாம் முடியாந்துட போறாங்க. ஏன்னா இப்பயே தெரியும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஏதோ அம்மாவுடைய கட்சி ஆட்சின்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிருக்கிறவங்க இருக்காங்க. இன்னொன்னு இந்த டெண்டர் பார்ட்டிலாம் இருக்கும். தொண்டர்லாம் நம்மள்ட்ட வந்துட்டாங்க. டெண்டர் பார்ட்டிலாம் அங்க இருக்கு. இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன கூட்டணி அது? இதுதான் மெகா கூட்டணி. இன்னொன்னு மதச்சார்பற்ற கூட்டணியா. யாரை ஏமாத்துறா? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாத்துதான். ஆர்கே நகர்ல உதவு விழுந்துச்சு, டெபாசிட் காலி. இப்ப நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, நான் இந்து, என் சாமியை நான் தாக்கி பேசிக்கிட்டே இருந்தா இந்துக்கெல்லாம் கோவம் வருமா வராதா? ஹெச் ராஜா இந்துக்களை தூண்டி விடுறாரு. இவரு இந்துக்களை மற்ற தட்டினா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் ஓட்டுவாங்க. அரசியல்வாதிக்கு எதுக்கு ஜாதி மதம் சாமியை பத்திலாம்? எதுக்கு? நம்மளுக்கு வேலை மக்கள் பிரச்சனை. மக்களை சந்திக்கிறோம், ஓட்டு கேட்கிறோம். ஏதாவது ஊருக்கு செய்ய முடியுமான்னு பார்க்கறத விட்டு ஜாதி மதம் உறப்புல நான் இந்து நீங்க கிறிஸ்டின் நான் என்ன பண்றது? சும்மா இதெல்லாம் வச்சு பொழப்பு நடத்துறது தான் இந்த மதம் பேசுறது. ஹெச் ராஜாலாம் சும்மா அந்த பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால பேசுறாரு. இல்லைன்னா வீட்டுக்குள்ளார போய் ஒழிஞ்சுக்குவாரு அவரு. சும்மா மிரட்டுறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால வெளியில இருக்க மாட்டாருன்னு. நீ முதல்ல வெளியில இருக்கியான்னு பாருப்ப. அப்படி வசமா மாட்டிக்கிட்டீங்க. பால் நிலவி பல நிலவி பால்ல விழுந்த மாதிரி மோடியும் நம்ம மோடியோட பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. டாடியோ கரெக்டா அங்க காங்கிரஸ் கட்சி, அதை பத்தி சொல்ல வேணாது. அது 45 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, பெரிய பெரிய அறிவுஜீவி எல்லாம் இருக்காங்க. ஆனா தொகுதிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. தொகுதிக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க ஓட்டு போட்டோம், அவங்க பெரிய அரசர்கள். நீ ஓட்டு போட்டோம். இந்த அடிக்கிற அடியில நம்மள சொன்னாங்களா சுயேட்சைகள்? ஆமா, ஆர்கே நகர்ல ஒரு சுயேட்சை கொடுத்து அடியில டெபாசிட் போனீங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த சுயேட்சைகள் 39 பேர் தான் ஜெயிச்சு வந்து இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அது ஒரு சரித்திரம் வரப்போகுது. அம்மாவுடைய தொண்டர்கள். அதனால ஹெச் ராஜாவுக்கும் அவர் சீனாத்தானா பையனுக்கும் யாரு டெபாசிட் வாங்குறாங்கன்னு போட்டி நடந்துட்டு இருக்குதான் உண்மை. ஆனா இந்த தொலைக்காட்சியில எல்லாம் பாருங்க, அது 45% 55% ஆசைக்கு போட்டுக்கிறாங்க.
அதே தொலைக்காட்சி 23ஆம் தேதி போட போதில்ல, அன்னைக்கு வச்சுக்குவாங்கள. அன்னைக்கு வந்து தேர்தல் முடிவு அன்னைக்கு தொலைக்காட்சிக்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு போய் இவரோட சேர்த்துக்கிட்டு அன்னைக்கு போடுவோம். அன்னைக்கு நம்ம ஐடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அன்னைக்கு வச்சுக்குவோம். விடுங்க. துரோகிகளை நீங்க தான் விடக்கூடாது. அதுக்காக தான் பரிசு பெட்டக சின்னம். நமது தொகுதியின் வேட்பாளர் தேர்போகி பாண்டி, அருமையான இளைஞர், சிவகங்கையிலே தங்கியிருந்து உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார். அருமையான சின்னம். சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க, இருக்கடிச்சாங்க. கிடைச்ச சுப்ரீம் கோர்ட் சொல்லி அருமையான சின்னம் கொடுத்துட்டாங்க. பரிசு பெட்டகம், பரிசு பெட்டி. இந்த கல்லா பெட்டிகளை ஒழிக்க பரிசு பெட்டி. இந்த ஜாதி மதம்னு பேசுறவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டதான் பரிசு பெட்டி. நம்ம தேர்தல் அறிக்கையில நம்ம விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்கோம். குறிப்பா வானம் பார்த்த பூமி, இங்கெல்லாம் ஆத்து பாசனம், கிணற்று பாசனம் முடியாத இடத்துல நம்ம போர்வெல் ஆழ்துறை கிணறு அமைத்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் உதவி செய்வோம், ஏற்பாடு செய்வோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே வீட்டு வசதி உருவாக்கி தருவோம். தனியார் நிறுவனங்களிலே வேலை பார்ப்பவர்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவோம். இதெல்லாம் நானா சொல்லலைங்க, போற இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்க, டெய்லி சுத்திட்டு இருக்கோம். 1.5 வருஷமா மக்கள் சொன்னதை தேர்தல் அறிக்கையா சொல்லியிருக்கோம். யாரோ நாங்க ஏசி ரூம்ல 10 பேர் அறிவுஜீவிகள் இங்க இருக்காரு, அதே மாதிரி அறிவுஜீவி எல்லாம் வச்சு பண்ணல. சாமானியர்களுடைய கோரிக்கையை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நிறைவேற்றி தரணும், அந்த உறுதிகளை பெறணும். விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள். இந்த மாணவர்னு வந்துச்சு, இந்த நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தது. அம்மா எழுந்தாங்க. நீட் தேர்வை முறையை ஒழிக்கிறதுக்காக நாங்க நம்ம தேர்போகி பாண்டியனை நீங்க வெற்றி பெற செய்யலாம். ஏன்னா அவர் பெரியவர் சீனாத்தானாவுடைய மனைவி வந்து நீட் தேர்வு வேணும்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. தெரியுமா தெரியாதா? அதான் நீங்க மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கிறாங்க. என்னன்னா இவ்வளவு ஒரு சீனியர் ஏழை வீட்டு பிள்ளைகள்லாம் மருத்துவ கல்வி போகக்கூடாதுன்னா ரோட்ல நிற்கிறாங்களா, இல்லை ரோட்ல இருந்துட்டு 100 நாள் வேலை பிள்ளைங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அதனாலதான் சொல்றேன், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள் ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து நம்மளோட வியாபாரத்தை ஒழிச்சு விட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தப்பே பாதி ஒழிச்சாங்க அவங்க. இப்ப சுத்தமா மோடி எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடிட்டாரு. மீண்டும் வியாபாரிகள் புத்துணர்வு பெறவும் அதெல்லாம் மாற்றி அமைக்கணும் நம்ம. அது மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர, வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, நசிந்து போன தொழில்களை எல்லாம் திருப்பி. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியால நிறைய சிறு குறு தொழில்கள், மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் 6000 7000 ஃபேக்டரி மேல இன்னைக்கு அடிபட்டு 6 லட்சம் பேர் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. 6 லட்சம் குடும்பம் ரோட்ல நிக்கிறது. எப்படி விருதுநகர்ல இந்த பட்டாசு தொழிலை மத்திய சுற்றுப்புற சூழல் சரியா ஹேண்டில் பண்ணாததுனால தொழில் இல்லையோ, அது மாதிரி எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இதை விட்டா வாய்ப்பு இல்லை. அப்புறம் தமிழ்நாடு நீங்களாம் தத்தளிக்க வேண்டிய நிலைமைக்கு மோடி கொண்டு போய் விட்டுருவாரு. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போகணும் வேலை வெட்டி தேடி. நான் ஏதோ பயமுறுத்தல் சொல்றேன், உண்மை நிலை யோசித்து பாருங்கள். இந்தியாவில் மதச்சார்பற்ற பிரதமர் அது யாரா இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம தான் இருக்கணும். தமிழ்நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தருபவரைத்தான், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை கொடுக்க கூடாது என்று சொன்னால் செய்யாதவரை தான், நீட் தேர்வை ரத்து செய்பவருக்குத்தான் அந்த பிரதமர் பதவி. அதை நீங்க தான் உங்கள் சார்பா, உங்களுக்கு தெரியும், யாருக்கும் எதற்கும் அடிபடியாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாது போராடுவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களை தவிர யாருக்கும் தலை வணங்க மாட்டோம். நீங்கள் இடுகின்ற ஆணையை நிறைவேற்றுவதற்கு தேர்போகி பாண்டியனை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். வெற்றி சின்னம் நமது பரிசு பெட்டகம், வெற்றி சின்னம் நமது பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் தேர்போகி பாண்டியன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நமது சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற காரைக்குடியையும் சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தலும் நமது சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றாக வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆட்சி செய்கிறோம் என்கிற பெயரிலே மோடிக்கு அடிமை சேவகம் செய்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்திருக்கின்றது. நமது மானாமதுரை தொகுதியில நமது அருமை சகோதரர் மாரியப்பன் கண்ணடி அவர்களை தகுதி நீக்கம் செய்தவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாகவும், தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் வஞ்சித்திருக்கின்ற மோடிக்கும் அவரை டாடி என்கின்ற பழனிசாமி கம்பெனிக்கும் நல்லதொரு பாடம் புகட்ட, பழம் நழுவி பாலிலே விழுந்தது போல மோடியும் இந்த பழனிசாமி கோஷ்டியும் ஒரே அணியாக வந்திருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு கூட்டணி தெரியும் உங்களுக்கு, மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற பேர்ல திரு ஸ்டாலின் தலைமையில திமுக, காங்கிரஸ், மதிமுக அது இதுன்னு ஒரு கூட்டணி. அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் இந்தியாவில் 60 வருஷமா ஆட்சி செஞ்சிச்சு. குறிப்பா 2004 இருந்து 14 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. அதுல 10க்கு திமுகவும் கூட்டணியில் இருந்தது. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லோரும் மந்திரிகளாக இருந்து பலனடைந்தார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வி மக்களுக்கு வந்த காரணத்தினால்தான் 2011 திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நீங்க 2014 ஒரு எம்பியை கூட அவங்களுக்கு கொடுக்கல. 2016 அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட்டே காலி பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனாலதான் திமுக பிரியாணி கடையிலையும் பியூட்டி பார்லரையும் டீ கடையிலையும் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பதவி வெறி, அந்த பதவி சுவை கண்டவர்கள்ல பலன் கண்டவர்கள்ல, அதுவும் மத்தியில 96 இருந்து 15 வருஷம் தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சியில் இருந்தவங்க 5 வருஷமா டெல்லிக்கும் போக முடியல, இங்கேயும் 8 வருஷமா ஆட்சி அதிகாரம் இல்லை. அதனாலதான் பறவா சொல்லுவாங்கல்ல, பறவையே பறக்கிற அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பறந்துட்டு கிடக்காங்க. அதுக்காக நாங்க இத்தனை நாள் நம்ம சிறுபான்மை மக்களின் காவலர், நான் சிறுபான்மை மக்களின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிறுபான்மை மக்கள்லாம் ஒண்ணு ஏமாறுற மாதிரி இல்ல. ஆர்கேனர்ல அடிச்ச அடியில டெபாசிட் போயிட்டு, அதனால அண்ணன் ஸ்டாலின் பிளாட்டை பார்த்துட்டாரு, நான் இந்துக்களின் எதிரி அல்ல, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் கோயிலுக்கு போவாங்க, இது எங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் ரெட்டை வேஷம் போடுவீங்களா? உங்க அப்பாவே இந்த நெத்தில எல்லாம் பட்டை அடிச்சுட்டு வீட்டுல சாமி கும்பிடுவாரு, வெளியில வரப்ப அழைச்சிட்டு நான் பெரியாரின் பிள்ளை அப்படின்பாரு. இதெல்லாம் ஐதறி காலத்து கால ஸ்டைலு. இனிமே மக்கள்லாம் இப்பெல்லாம் ஹைடெக்ல போயிட்டாங்க. நம்ம இளைஞர் எல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் பொய் புரட்டுன்னு தெரியும். இப்ப திடீர்னு நான் இந்துக்கு ஏங்க, நான் ஒரு இந்து, நான் என் மதத்தை இஷ்டத்துக்கு திட்டுறது எதுவும் செய்ய மாட்டீங்கன்ட்டு. எந்த இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ வேறு மதத்தை சேர்ந்தவங்க இந்து கடவுள்களையும் இந்து மதத்தையும் புண்படுத்தி பேசுவாங்களா? திமுக திகாவுக்கு தான் இதே வேலை. யாரோ ஒருத்தவங்களை எதிர்க்கிறதுக்காக கடவுள்களை. இப்ப இவர் சொல்றாரு, நான் இந்துக்களின் எதிரி இல்ல, எங்க குடும்ப கோயிலுக்கு போகுதுன்னு. வீரமணி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கு அது ஒரு கொடிய சம்பவம், அதுக்கு கிருஷ்ணர் எழுகிறாரு. அதாவது நான் பேச மாட்டேன்,
நம்ம பாண்டியை விட்டு பேச சொல்ற மாதிரி என்ன நம்ம எல்லாம் இழிச்சா வாங்கிக்கல. தமிழ்நாட்டில் உள்ள காது குத்திட்டு அலையிறோமா என்ன? இந்த மதச்சார்பற்ற கூட்டணி கீட்டணின்னு சொல்லி ஏமாத்த வர்றவங்க இதுதான் தெரியும் துரோகம். துரோகத்தோட உச்சகட்டமா நிக்குது. அம்மாவுக்கே துரோகம். முன்ன பதவியில உட்கார வச்ச சின்னம்மாவுக்கு துரோகம், அம்மாவுடைய தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், இப்ப அம்மாவுக்கே துரோகம். கேட்டா அம்மா இந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்டு வாக்கு கேட்டாங்க 2014. இன்னுமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க கூட கூட்டணி. அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தப்ப கூட பார்க்காத மோடி. அவர் அம்மாவுடைய நண்பரா? யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க நீங்க? அம்மாவுடைய நண்பரா இருந்தா அம்மா 73 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப வந்திருக்கணும்ல. மோடிக்கு கோபம். என்ன கோபம்னா 2014 தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா ஃபுல்லா மக்கள்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இது கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிப்பேன், அந்த பணத்தை எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுவேன்னு சொன்னதை ஏமாந்துட்டு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஏமாறல. என்ன பண்ணீங்க? மோடியாவது டாடியாவது போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வாட்டு வாக்களிச்சீங்க. அந்த கோபம் தான் இந்த கட்சியை அழிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு காலில் விழுந்து அவங்க பதவியில வச்சிருக்காங்க. பழனிசாமி பன்னீர்செல்வம் பதவின்னா சுடுகாட்டில் போய் படுத்த கூட படுத்துக்குவாங்களே. அவங்கள்ட்ட அடிப்படையில் என்னன்னா நம்மள இவ்வளவு பாடுபடுத்துறாங்க. இவ்வளவு பெரிய கட்சிக்கு சின்னம் கொடுக்க மாட்டாங்க. சுயேட்சையா யாரு? நம்ம சுயேட்சையா தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கிற இந்த கட்சி, தாய்மார்களும் பெரியவர்களும் ஆதரிக்கிற கட்சி, அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் இந்த கட்சியில இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் இந்த கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க. ஆர்கே நகர்ல இந்த சுயேட்சையை நடத்துறாங்கப்பா. இந்த சுயேட்சைக்கு புது சின்னம் ரெட்டையில தூக்கிட்டு பன்னீர்செல்வம் பழனிசாமி ஆர்கே நகர் மக்களுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அந்த தெய்வத்தாய் அம்மா கையில இருந்த சின்னம் எங்க? புரட்சி தலைவர் கையில இருந்த அந்த சின்னம் எங்க? PS வீரப்பாவும் MN நம்பியாரும் தூக்கிட்டு வரீங்களேன்னு சொல்லி அந்த அடிச்ச அடியில திமுக டெபாசிட் காலி இவங்க போல தப்பிச்சது தம்பராம்புணியன்னு உடையாதாங்க. இந்த 33 பேர் இருக்காங்கல்ல, அத்தனை பேர் அந்த காலத்துல கேட்போம்ல, பானிபட் யுத்தம், கலாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் மாதிரி ஆர்கே நகர்ல எல்லாம் உதவாங்கிட்டு கொண்ட கோஷ்டி ஆர்கே நகர் மக்கள்கிட்ட. போலீஸ் இன்கம் டாக்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒன்றும் கதைக்காவல. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? மானாமதுரையில புள்ள பிடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா நம்ம சிவகங்கை மக்கள், ஏழை எளிய மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை, உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரவும். நம்மளுக்கு இந்த டைலாக் எல்லாம் பேச தெரியாது. நாங்க சிறுபான்மையின் காவலர், பெரும்பான்மையின் நாவலர் எல்லாம் பேச மாட்டோம். நாங்க எல்லாருக்கும் வேண்டியவங்க. சிறுபான்மை பெரும்பான்மை அனைவரும் நமக்கு சமம். யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் நிற்பா. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்த அடுக்குமொழி தமிழ் எல்லாம் பேசி ஏமாத்துறதெல்லாம் முடியாது. நாங்க இன்னொன்னு மோடி இல்ல அவங்க டாடிக்கு கூட நாங்க அடிபடிய மாட்டோம். நாங்கெல்லாம் இது வீரம் நிறைந்த தமிழ் மண்ணில் பிறந்தவங்க. நம்ம மருது பாண்டியர் மாதிரி நன்றி உணர்ச்சி உள்ளவர்கள். பதவிக்காக, பகட்டுக்காக, பணத்துக்காக யாருக்காலையும் விட மாட்டோம். உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தலை வணங்குவோமே தவிர வேற எந்த கொம்பனுக்கும் தலை வணங்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்போம். துரோக கூட்டத்தை ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள், துணை நிற்க மாட்டீர்கள், இந்த பண மூட்டைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த மதத்தின் பெயரால் நம்மள பிரிவினை சொல்றவங்கள முடிவு கட்டுங்க. அதுபோல ஏற்கனவே ஏமாற்றியவர்களையும் இப்பொழுது ஏமாற்றி கொண்டு வருபவர்களையும் முடிவுக்கு கொண்டு வர வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் பேர்போகி பாண்டி. உங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர், இங்கே இருக்கக்கூடியவர். அவரை வெற்றி பெற செய்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் தேடி வருதா நம்ம சிவகங்கை வருதான்னு நான் பார்க்கணும்.
ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஆனந்த் நான் வந்து காமிக்கிறேன்னு இருக்காரு. அதான் ஏறின உடனே உமாதேவன் சொன்னேன், என்ன பெரியவரை நீங்க ஜெயிப்பீங்களா இல்ல ஆனந்தான்னு கேட்டேன். நான் அவர் பேசிய மறுக்கிட்டு நாங்க வந்துருவோம். தேவர் மகன் சிவாஜி மாதிரி உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. இதுல வேற அது என்னது கருத்து கணிப்பான், நம்மளுக்கு நோட்டாவை விட கீழையா எல்லாம் இருக்கு. மே 23 வச்சுக்குவாங்க எல்லாம். மே 26 டிவியை மூடிட்டு ஓடணும் எல்லாம் லீவ் விட்டு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி காரைக்குடியில் 3 முறை கவுன்சிலராக இருந்த திரு மெய்யர் அவர்கள் 50 நபருடன் தன்னை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறார். நன்றி, வணக்கம். அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களை மாபெரும் வித்தியாசத்திலே, வாக்கு வித்தியாசத்திலே, பரிசு பெட்டகம் சின்னத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய போகிறீர்கள் என்பதை இது வெற்றி விழா போல் இங்கே நீங்கள் கொண்டாடுவதற்காக பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இங்கே கூட இருக்கின்றீர்கள். அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் யார் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 1686 300 ஆண்டுகள் 350 ஆண்டுகள் நமது பகுதியிலே மாமன்னர்களாக இருந்தவர்கள். சுதந்திரத்திற்கு பிறகு திரு ராஜகோபால தொண்டைமான் தனது 27வது வயதிலேயே மற்ற பகுதிகளிலே மன்னர்கள் தங்கள் சமஸ்தானங்களை சுதந்திர இந்தியாவிலே கொடுக்க மறுத்த பொழுது தானாக முன்வந்து கொடுத்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இங்கே உள்ள கலெக்டர் அலுவலகம், ராஜா கல்லூரி, ராணி மருத்துவமனை எல்லாம் புதுக்கோட்டை மாமன்னர்கள் நமக்கு கொடுத்தது என்பது தெரியும். அத்தனை சிறப்பு வாய்ந்த குடும்பத்திலே இன்றைக்கு அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த ராஜ குடும்பத்தின் மருமகளாக, ஆனால் சாமானியர்களில் ஒருவராக உங்களோடு பழகக்கூடியவர், 2 முறை திருச்சி மாநகரின் மேயராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். அவர் நமது ஊரின் மருமகள் என்றாலும் இந்த ஊரிலே நமது புதுக்கோட்டை மாவட்டம் கஜா புயலிலே பாதிக்கப்பட்ட பொழுது நாங்கள் இங்கே வந்த பொழுது எங்களோடு வந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை நமது மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் பரணி அவர்களுடனும், அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ரத்தின சபாபதி அவர்களுடனும், நமது நகர்கழக செயலாளர் வீரமணி அவர்களுடனும், கந்தரக்கோட்டை பொறுப்பாளர் அருமை சகோதரர் செங்கோடியான் அவர்களுடன் சேர்ந்து எல்லா பகுதிகளிலும் அவர் நம்மோடு வந்து இங்கே அன்றைக்கு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக அவர்களுக்கு தேவையானவற்றை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலம் அவர் நம்மோடு சேர்ந்து வழங்கியவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் தேவைகளை நிச்சயம் நாம் நிறைவேற்ற முடியும். நமது பகுதி கோரிக்கையாகிய கடலிலே வீணாக கலக்கும் காவிரி ஆற்றின் உபரி நீரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். கட்டளை கால்வாய் வழியாக கந்தரக்கோட்டை தொகுதிக்கு காவிரி நீர் கொண்டு வர வேண்டும். அரசு முந்திரி தொழிற்சாலை அமைக்க வேண்டும். முக்கியமான கோரிக்கை, உங்கள் வேட்பாளரிடம் நீங்கள் வைத்திருப்பது மீண்டும் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை உருவாக்கி தர வேண்டும். அதற்கான முயற்சிகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இறங்கி அதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டியவர் அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்கள். புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். அரசு மகளிர் ராணியர் மருத்துவமனை
இன்றைக்கு அரசு மருத்துவக் கல்லூரியுடன் வெளியிலே சென்று விட்டதால் பொதுமக்களுக்கு பாதிப்படைகிறார்கள். மீண்டும் பழைய ராணியர் மருத்துவமனையிலே சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் நமது பகுதியிலே குடிநீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. இங்கே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் இந்த மாவட்டத்தில் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர், பாரதிய ஜனதா கட்சியிலே அமைச்சராக இருந்தவர், பல கட்சிகளுக்கு தாழ்வியவர், மரத்துக்கு மரம் தாழ்வதை போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறார். மறந்துவிட்டு மீண்டும் வேறு கட்சிக்கு கூட சென்று விடுவார். அவரை போல் அல்ல, இவர் ஒரு இயக்கத்திலே இருந்தார். அந்த இயக்கம் சரியில்லை என்றதும் அம்மா அவர்களின் தலைமையிலே நமது அம்மாவின் தலைமை ஏற்று வந்தவர். இன்றைக்கு நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்களின் தலைமை ஏற்று தொண்டர்களோடு தொண்டராக அவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அதுபோல இந்த மக்கள் விரோத பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணியில துரோக கூட்டணியின் வேட்பாளர் யாரோ ஒருவரை எங்கிருந்தோ பிடித்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். அவர் ஊரூராக வந்து சேர்வதற்கு முன் தேர்தலே வந்துவிட்டு போய்விடும். நல்லதொரு வாய்ப்பாக நமது சாருபாலா தொண்டைமான் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள், செய்ய வேண்டும். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்ம எதிர்க்கின்ற 2 கூட்டணிகள் தெரியும். ஒன்று அவர்களாகவே பெயர் வைத்திருக்கின்ற பாரதிய மோடியின் தலைமையிலான நமது மோடியின் பிள்ளைகள், அவரை டாடி என்பார்களே, எல்லாம் அமெரிக்கால படிச்சவங்க, எல்லாம் அமெரிக்கால படிச்ச டேடியா. டேடிக்கு அர்த்தம் என்னமான்னு தெரியுமா தெரியல உங்களுக்கு. காரணம் மடியில கணம், வடக்கு நோக்கி கும்பிட்டபடியே இருக்கிறாங்க. பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் பாருங்க, கையெல்லாம் கயிறு, மந்திரவாதி மாதிரி. தெலுங்கு பட மந்திரவாதி வில்லன் வருவான் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கூட்டணி மத சார்பற்ற கூட்டணியா காலையில பூ சுத்துறாங்க. நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலர்கள். இப்படியே ஏமாத்துறீங்க. 50 வருஷம் ஏமாத்தி பார்த்தீங்க. ஆர்கே நகர்ல வச்சாங்க அடி. யார் வச்சது? இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ மக்களும் தான். நீ மோடிக்கு தலையையும் ராகுல் காந்திக்கு வாழையும் காமிக்கிற 6ஆம் மீன் மாதிரி. அதான் நான் சொன்னேன், 6ஆம் மீன். 6ஆம் மீன் ஒரு அது திமுகவுக்கு பேர் 6ஆம் மீன். பதவிக்காக இப்படிதான் புரட்சி தலைவரை அமெரிக்கால சிகிச்சை பெற்றிருந்தப்ப அவங்க அப்பா எம்ஜிஆர் இறந்து விட்டார், வர வேண்டாம். மக்கள் ஏத்துக்கல, மக்கள் ஏத்துக்கல. உடனே பிளேட்டை மாத்திட்டாரு. அண்ணன் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு எம்ஜிஆர் எனது 40 ஆண்டு நண்பர், அவர் வந்தவுடன் ஆட்சியை கொடுத்து போயா நீ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் தலைவர் உயிரோடு இருந்த வரைக்கும் வர முடியல. அது மாதிரி மத்தியில் ஆட்சியில இருந்து இவங்க அடிச்ச கூத்து இருக்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சாங்களா? அதனாலதான் 11ல நீங்க வெளியேற்றுனீங்க. இன்றைக்கு வரைக்கும் 8 வருஷமா ஆட்சி பொறுப்பு போக முடியல. மத்தியில் அடிச்ச கூத்துல 96ல இருந்து 2014 வரைக்கும் பாரதிய ஜனதா, முதல்ல பாரதிய ஜனதாவை அவங்க அப்பா பண்ட பரதேசிகள், அப்புறம் அவனும் அப்புறம் இப்ப இவரு பையன் ராகுல் காந்திக்கு அறிவு முதிர்ச்சி இல்லை. இப்ப பார்த்தா தபான்னு பல்ட்டி அடிச்சு ராகுல் காந்திய வருக நிலையான ஆட்சி யார ஏமாத்துறீங்க? இப்ப புதுசா நான் இந்த புதுசா கொஞ்சம் அமைதியா இருக்க வேணும்ல உங்களுக்கு, அமைதியா இருக்கு. புதுசா என்ன சொல்றாரு? நான் இந்துக்களின் எதிரி அல்ல. யாரு கேட்டா உங்க அப்பா தான் பட்டையை போட்டு வீட்டுல சாமி கும்பிடுவாரு தெரியாது. நீங்க தான் கோயில் கோயிலா சுத்துறீங்க. எங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு சொல்லுவாங்க.
இந்துவா போறது அவங்க வீட்டுல கோயிலுக்கு போனாண்டா அது என்ன இஸ்லாமியருக்கு பிடிக்காதா இல்ல கிறிஸ்தவருக்கு பிடிக்காதா? ஏங்க அவங்க கோயிலுக்கு அவங்க போறோம். எதுக்கு இதுல மதம்? மதத்து பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க, ஜாதி பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க. உண்மையா தைரியம் இருந்தா மக்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம், சொன்னதை செய்வோம் சொல்லாதை செய்வோம் யாரும் கேட்க மாட்டோம். அதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக். இப்ப இது அஜித் விஜய் காலம். இந்த ஸ்டைல்ல ஏதாவது பண்ணி பாருங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த மத சார்பற்ற கூட்டணி எல்லாம் எங்களுக்கு வேணாம். இந்த மெகா கூட்டணி, மானங்கட்ட கூட்டணி, அன்புமணி ராமதாஸ் அம்மாவுக்கே துரோகம் பண்ண கூட்டணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. 18+4 நடக்குது. மே 23 ஓட்டுக்கு 10,000 இல்ல 1 லட்சம் கொடுத்தாலும் அவுட். கிளீன் போல்ட் ஆகணும். அது மாதிரி இப்ப எதிரி மோடி, நம்ம பழனிசாமி கம்பெனி மாத்திரம் இல்ல, இந்த மதமற்ற கூட்டணி மாத்திரம் இல்ல. ஸ்டாலின் என்ன பண்றாரு? நீங்க ஒண்ணு திருவாரூர்ல பயிலசில் நிக்க பயம். அதனால எப்படி அந்த தொலைக்காட்சி எல்லாம் சரி பண்ணி ஒப்பீனியன் போல் போறாங்களாம், கருத்து கணிப்புகளாம். இன்னொரு தொலைக்காட்சியில போடுறாங்க, அவர் ஐஜேகே பாரி வேந்தர் இருக்காரு, அவர் கூட்டணி. பெரம்பலூர்ல உங்களை தோக்கடிச்சு காமிக்கிறவா இல்ல பாருங்க. நீங்க அடிக்கிற அடியில ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கிட்டு போறீங்கள. 24 மே 23 இந்த தொலைக்காட்சிகள் செய்கின்ற இந்த பொய் பிரச்சாரங்களை முடிவடைத்து வருங்காலத்தில் கருத்து கணிப்புங்கிற பெயர்ல கருத்து திருப்பி உங்க ஆசையை நீங்க சொல்லுங்க, அது சொல்லுங்க. நாங்க அப்படிலாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். இவங்க போய் சாம்பிள் சர்வே பண்ணாங்களாம். சர்வே எங்க போய் சர்வே எடுத்தாங்க? ஸ்டாலின் வீட்லயும் அவர் ஐஜேகே தலைவர் இருக்காரு பாரி வேந்தர், அவர் வீட்லயும் பேரு பாரி வேந்தர். அவர் பேர் பச்சைமுத்து. எதுக்கு சொல்றேன்னா, பெரம்பலூர்லயே அங்க டப்பா டிப்பி அடிக்குதாங்க. எதுக்கு? அதாவது இப்ப புது யுக்தி சொல்றாங்களே, நம்பியார் காலத்து யுக்தி இல்லாம புதுசா எல்லா தொலைக்காட்சியும் கையில வச்சுக்கிட்டு அவங்க அங்க மேல உட்காந்துட்டு 12,000 சாம்பிள் எடுத்தாங்களாம். 6 கோடி வாக்காளர். இந்த நம்ம புதுக்கோட்டை தொகுதியிலேயே 2.5 லட்சம் வாக்காளர். இதுல 12,000 பேரை வச்சு என்ன பண்ணுங்க? அதனால இன்றைக்கு நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவாக இருக்கிறீர்கள். அதனால அவங்களுக்கு மோடியோட தாடி, 10க்கு இந்த தொலைக்காட்சி பத்திரிக்கை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி பார்த்துக்குவோம். மக்களா இந்த கருத்து திணிப்புகளான்னு பார்த்துருவோம். இந்த தேர்தல் அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொய்யெல்லாம் முடிவு கட்டணும். இளைஞர் பட்டாளமே, நீங்கள் இந்த பொய்க்கு முடிவு கட்டுங்கள். தமிழ்நாட்டிலே உள்ள 80% இளைஞர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வீர சபதம் ஏற்றிருக்கிறார்கள். நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம். வெற்றி வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.